நினைச்சுக்கலாம். இதுல வரோம், இது எல்லாமே வந்து திஸ் இஸ் யுவர் ஹோம். ஓகேவா? உங்க வீட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய் கேர்ள். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேடா. நீங்க குழந்தைங்கள எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வெக்கேஷன் விட்டாச்சா? ஆமா அக்கா, வெக்கேஷன் விட்டனால தான் உங்க ஞாபகமே வந்துச்சு. நாங்க அதான் பெங்களூருக்கு நாளைக்கு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அக்கா. ஐயோ, என்ன அக்கா ஐயோங்கிறீங்க? இல்ல இல்ல, ஒரு சந்தோஷத்துல சொல்லுவோம். சந்தோஷமா? ஆமா. என்னைக்கு வரீங்க? அக்கா நாளைக்கு வரோம். டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கோம். நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போல வந்துருவோம். ஐயோ, டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டீங்களா? ஆமா, சர்ச்ல பிபிஎஸ் ஆச்சு. பிபிஎஸ் தானே, சரி நாங்க வந்து படுக்க வட்டி இடம் கொடுத்தா போதும் அக்கா. ஐயோ சரி சரி, இப்படி போன வை. சரி அக்கா, நாளைக்கு பார்ப்போம். என்னாச்சு? என் தங்கச்சி ஃபேமிலி ஊர்ல இருந்து வரலாம். என்னன்னு சொல்ல வேண்டியது தானே. ஐயோ, டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் காலே பண்றாங்க. சொல்லி இருக்கேன். நான் சொல்லியாச்சு. நம்ம பிள்ளைங்கெல்லாம் இது பண்ண சொல்லுங்க. பிள்ளைங்களாம் வாங்கி நம்ம வீட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வராங்க. ப்ளீஸ் க்ளீன் பண்ணிடுங்கம்மா. அப்படியா? யாரும் வராங்க. அம்மா, நானே இன்னைக்கு தான் லீவு, நல்லா ஜாலியா விளையாடலாம்னு நினைச்சேன். என் டேவே ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே நீங்க. அது யாருக்கு தெரியுதா? ஜோக்கர். சரி, அவங்களோட மைண்ட் வாய்ஸ், அவங்க வெளியே சொல்றது ஒண்ணு, அவங்களோட மனசுக்குள்ள நினைக்கிறது ஒண்ணு. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்றத அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து டெல் டு யூ. ஓகே, இப்ப அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்றத நீங்க கேளுங்க. நான் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு தான் பெங்களூர் பக்கத்துல வந்து இருக்கோம். இப்போ வந்து இந்த சொந்தக்காரங்க சொல்ல தாங்க முடியுமா? இந்த வாரம் போனா பெரியப்பா வந்தாரு, இந்த வாரம் சின்னப்பா வராரு போட்டு. சரிம்மா, பண்ணிடுவோம் கொஞ்சம். சரிம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குதா? பெரியப்பா தோத்துரும் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வரது ராமேந்திரத்துல இருந்து இதுல பிரைஸ் தி லார்ட் இங்கிலீஷ் வர. ஸ்தோத்திரம் சித்தப்பா. ஸ்தோத்திரம் சித்தி. நல்லா இருக்கீங்களாடா? ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? வெக்கேஷன் விட்டாச்சு, எப்படி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? நல்லா போயிட்டு இருக்குது. பிபிஎஸ்லாம் போறீங்களா? இதான் நீங்க வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் எப்படி நல்லா போகுது? சாங்ஸ்லாம் படிக்கிறீங்களா பிபிஎஸ்ல? ஏதாவது சாங் படிங்களேன். சாங்ஸ் எல்லாம் படிப்போம் சித்தி. என்னடி இவன் இப்படி பாடுறா? சூப்பரா இருக்கு சித்தி. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சித்தி, ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, என்னத்தான் பாடுறாங்க? குத்தார் நத்திங்க. அதான் தெரியுமே, நீங்க தான் குத்தார் நத்திங்கன்னு. அந்த உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரியுமாடா? பிள்ளைங்க நல்லா பாடுவாங்க. இங்கிலீஷ் சாங் நல்லா பாடுவாங்க. Tiny little Simon had to pray a little prayer. He asked to me to what to say. சரி, போதும். இனிமேல் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா பாட்டு கச்சேரி ஆயிடும். சரி, பார்க்கலாம்.
இருந்த மோனிக்கு இங்கிலீஷ் பாட்டு வந்து நான் ஏபிசியே தெரியாது எங்களுக்கு இங்கிலீஷ் பாட்டு வேற பாட வேண்டியது. ஓகே நான் ரிஃப்ரெஷ் ஆகலாம். இப்போ ஒரு வீட்ல எப்படி நடந்துச்சு பாத்தீங்க இல்லையா? உங்க வீட்லயும் இப்படி எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பால் யாருன்னா உங்களை மாதிரி பிரைமரி பில படிக்கிற ஒரு பையன் தான் இந்த பால் பிரைமரி பி. அவரோட லைஃப்ல என்ன நடக்குது இந்த டே, அவர் யாரெல்லாம் என்கவுண்டர் பண்றாரு, அண்ட் அவர் வந்து அவர் இஸ் ஹி a honorable vessel னு பார்க்கலாம். அண்ட் இது யாருன்னா இது எங்க இருக்கு? இந்த மைண்ட் வாய்ஸ் எங்க இருக்கு? பாலோட ஹார்ட்குள்ள இருக்கு. ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக வெளியே இருந்து பேச போகுது. ஓகே, லெட்ஸ் see. ஹலோ மைண்ட் வாய்ஸ், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி யோசி. கொஞ்சம் எல்லாரும் சிரிச்சிருவாங்க இந்த பிள்ளைங்களாம். கொஞ்சம் கம்மியாவே யோசி, சரியா? ஓகே, ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் த வெக்கேஷன். நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்கிறோம், புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். பார்க்கலாம் யார் வரான்னு. ஓ, ஜோஷியா வரா. பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஏய் ஜோஷியா, உனக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. யூசுவலா எவ்ரி இயர் உன் பர்த்டேக்கு நிறைய gift கிடைக்குமே. ஆமா, நான் புதுசா எல்லாம் வச்சிருக்கேன். கண்டுபிடி பாப்பேன். நான் கண்டுபிடிக்கவா? உன்னுடைய ஹேர் இல்ல, உன்னுடைய கண்ணாடி இல்ல, உன்னுடைய 5 வருஷமா இதே பேக் தான் வச்சிருக்க. நீ என்ன பார்க்க? ஓ, தேங்க் யூ. உன்னோட வாட்ச் புது வாட்சா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜோஷியா. வேற என்ன புதுசா போட்டிருக்கிற? நீ கண்டுபிடி. ஏய், இந்த செப்பல் புதுசு தானே? கிராக்ஸ் செப்பல் புதுசு கிட்டரு. என்ன செப்பல்? கிராக்ஸ். கிராக்ஸ் 3000 rupees கொடுத்தாங்க. வாவ், வெரி குட் மேன். உன்னுடைய உன்னுடைய பர்த்டேக்கு ஒரு புது வாட்ச், ஒரு புது கிராக்ஸ் ஸ்லிப்பர், 3000 rupees. வெரி குட் ரா. இன்னொரு 3000 rupees-ஆ? பாத்ரூம் ஸ்லிப்பர் மாதிரி இருக்குது. இது எங்கேயோ ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு 3000 நமக்கு வந்து கடையை விடுறான். கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இதை நம்மகிட்ட போய் சொல்லிக்கிறான்னு தெரியும். அது கக்கூஸ்க்கு போடுற செருப்பு தான் இது. ஹாய் ஜோசியா. ஓகேடா, பாப்பா. ரொம்ப சந்தோஷம்டா உன்னை பார்த்ததில்ல. ஓகே. அப்பா, ரொம்ப வயிறு பசிக்குது. என்னுடைய லஞ்ச் டைம் வந்துருச்சு. யூசுவலா நான் வந்து ஒரு பையன் கூட தான் எப்பவும் லஞ்ச் சாப்பிடுவேன். ஏய் ஹாய். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? எப்படி இருக்கிற பாருங்க. என் லஞ்ச் பாக்ஸ் பாருங்க எப்படி இருக்குது. சரிடா, நம்ம எப்பவும் சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். நம்ம இன்னைக்கு திறந்து பார்க்கலாம் என்ன ஃபுட் இருக்குன்னு. என்ன சாப்பாடு கொண்டு இருக்கிற நீ? நீ பாக்கலையா? இதுதான் ஸ்பகெட்டி. எப்படி இருக்குது பாத்தியா? ஸ்பகெட்டி, பாஸ்தா அதெல்லாம் நல்லா போட்டு மேரினேட் பண்ணி. நீ வந்து எப்ப பார்த்தாலும் உங்க மம்மி உனக்கு புது புது ஃபுட்டா கொடுக்குறாங்கடா. இது ஸ்பகெட்டியா? இது எப்படி செய்வாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. இது எப்படி பண்றாங்கன்னா, நைட்டு சீஸ் மெல்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. காலையில அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அவன்ல வச்சுட்டு அப்படியே மெல்ட் பண்ணுவாங்க.
வெயிட் பண்ணது அப்படியே மேல ஊத்து பாரு எப்படி இதெல்லாம் எப்படி வாங்கி ஊறுது பாரு. கேட்கும் போதே நல்லா இருக்குடா. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? கொஞ்சம் நீ நிறைய எடுக்க கூடாது, கொஞ்சம் டேஸ்ட் போடுவோம். நான் எங்க மம்மி என்ன வச்சிருக்காங்கன்னு பாக்குறேன். வா, உப்புமா. எங்க மம்மி எனக்கு காலையிலேயே ரவைய கிண்டி 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 எண்ணெய ஊத்தி 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 டெலிஷியஸ் உப்புமா பண்ணிருக்காங்க. பாத்தியாடா, உனக்கு வேணுமா? உப்புமாவா? உப்புமா. எங்க மம்மி உப்புமானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெய்லி எனக்கு பேக் பண்ணாலும் எனக்கு டெய்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியா ஒரே ஒரு ஸ்பூன் ஸ்பெகட்டிக்காக நம்ம உப்புமாலாம் பிராண்டிங் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கடா. நம்ம அம்மா தான் காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கிச்சன்ல அதை விட்டுறாங்க, இதை விட்டுறாங்க. ஒருத்திட்டு வந்து இங்க வந்து டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது இட்லி, நீங்க உப்புமா. என்ன பண்றது? சரிடா, நல்லா சாப்பிடுடா. ஓகே, இன்னொரு பாக்கெட் எடுத்துக்கோ. போதும்டா, எனக்கு உப்புமாவே வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்குடா. ஓகே ஓகே, நாளைக்கு வேற எதனா எடுத்துட்டு வா. ஓகே. சரி, யூசுவலா நம்ம ப்ளே டைம் வந்துருச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள காணுமே இன்னும். டே அர்னால்ட், டே டைட்டஸ், எப்படி இருக்கீங்க? உண்மையிலேடா உங்களை மாதிரி ஒரு டெடிகேஷன் கிடையவே கிடையாதுடா. டெய்லி ஜிம்மு போயிடுறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, ஃபிட்டா இருக்கீங்கடா. எப்படிடா? பாட்டா நீ ரொம்ப வீக்கா இருக்கடா. நீ எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். சரிடா, ஆனா ஒண்ணுடா, நீங்க எக்ஸசைஸ் பண்றதுனால உங்க மம்மி டாடி என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்குது, பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஆனா அர்னால்டு உன் கை இருக்குது பாரு, சூப்பரா இருக்குடா. வெரி நைஸ். அவர் கையை ஃபிட்டா இருக்குதா? தொங்கி போய் கிடக்குது. கீழே போய் ஃபிட்டா இருக்குன்னு வேற சொல்ல வேண்டியதாகி போச்சு. ஒருத்தராடு பரவாயில்ல, கையில பார்த்தா 2 இந்த பாத்ரூம் பக்கெட்டை தூக்கிட்டு போற மாதிரி ஒருத்தர் அவர் ஆடி கிலோன்னு தான் இருக்கு. ஏதோ துணியை சுத்திட்ட மாதிரி இருக்கு. இதை என்ன பண்றது? சரிடா, நீ நல்லா இன்னும் பண்ணுங்கடா. தேங்க்யூடா, பாய். எப்படி காட்டுற? சரி, வேற யார் வருவா? நம்ம வெக்கேஷன் போயிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. நிறைய பேர் இன்னும் மீட் பண்ணலையே. யாரும் வெக்கேஷன் மறக்கவே முடியல. ஒரு சூப்பர்டா. நம்ம பாரிஸ் நமக்கு ஒரு தரமான வெக்கேஷன். கரெக்ட்டா. அதான் யூரோப்ல போயிட்டு அந்த பாரிஸ், ஜெர்மனி. ஆமா, too much rain, tail qualifying, skin certifying, so. டாண்டி, அருண் எப்படா இருக்கிறீங்க? நல்லா இருக்கடா. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன்டா. நம்ம ரொம்ப நாள் லீவ் விட்டு வந்திருக்கோம்ல. நீங்க வெக்கேஷன்ல எங்கேயாவது போனீங்களாடா? ஆமா, வெக்கேஷன் சூப்பரா இருக்கு. 1 month வெக்கேஷனா? ஆமா. எங்கடா போனீங்க அப்படி? ஃபர்ஸ்ட் பாரிஸ். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஃளைட்ல ஏறணும். போய் லேண்ட் ஆன இடம் எங்க தெரியுமா? எங்க? பாரிஸ். பாரிஸ்ல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நீளமா கம்பி ஒன்று இருக்கு, பாத்தீங்களாடா? அதுக்கு பேர் தான் ஐஃபல் டவர். வாவ், அது பாத்தீங்களா? உண்மையிலேயே பாத்தீங்களா? அது பார்க்க மட்டுமா செஞ்சோம், அதுக்கு கீழே நின்று போட்டோ எடுத்துக்கிறோம். டேய், நாங்களாம் புக்ல தானே பார்த்தேன். அது எனக்கு காட்ட, உன் போட்டோ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா. சரி, வேற என்ன பண்ண நீ? எங்க போனோம்? அருண் பாரு, அப்படியே பாரு, ஐஃபல் டவர் கீழே நின்ன மாதிரியே ஒரு போட்டோ எடுத்துக்க பாரு. அது கூட பாரு, இந்த போட்டோ பாரு. அப்படியே அட்வென்ச்சர். அப்படியே ஐஃபல் டவர் மேல கையை பிடிச்ச மாதிரியே ஒரு போட்டோ எடுத்துக்க பாரு. ஆமாடா, கால் இவ்வளவு தூரமா தூக்கி இருக்கியாடா நீ? இன்னும் அடுத்த பாரு, அப்புறம் பைசா டவர் பாரு. அதை டிக்கெட்டே தாண்டி நிக்கிற மாதிரி. பீஸா கூட சாப்பிடடா இந்த வருஷம். நீ பைசா டவர்லாம் பார்த்துருக்கிறியா? ஆனா நான் ரொம்ப ஹாப்பிடா. உங்க மம்மி டாடி எவ்ரி இயர் இந்த மாதிரி யூரோப் அண்ட் பிளேசஸ் கூட்டு போறாங்கடா. ஆனா நான் உங்க போட்டோ பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. பேக் கூட அங்கதான் வாங்கினது பாத்தியா? உன் மூச்சு மாதிரியே இருக்குடா இது.
பைசா டவரா? நம்ம பிபிஎஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸா கேட்டாலே இந்த பிளஸிங் அங்கிள் நம்மளை பார்த்து முறைப்பாங்க. நீங்க பைசா டவர்லாம் போயிட்டு வரீங்க சொல்றாங்க. ஈரோடு வேறையா? நம்ம இங்க பக்கத்துல இருக்க கூருக்கு நம்ம அப்பா கூட்டு போக சொன்னாலே இந்த வெக்கேஷன் ஆயிடுச்சு, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலுக்கு பிபிஎஸ் நம்ம அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரி என்ன பண்றது, இவங்க காலேஜ் போய் சொல்லிதான் விட்டோம். சரிடா, நீ எவ்ரி இயர் போய் இந்த மாதிரி எனக்கு போட்டோ காட்டுங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். ஏ ஆலன், ஹாய். ஏய் பால். ஏய் பால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படிடா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்க 2 பேர் தான் இன்னும் வரலையே கிளாஸுக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப டெடிகேட்டட் பாய்ஸ்ல, போத் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன்ல. நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணீங்கடா? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா. ஜூட், நீ சொல்லு. ஏய், நாங்க ஸ்கூல் டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தோம்டா. சரி, 5 வருஷமா நாங்க தான் தொடர்ந்து. இந்த வருஷம் என்னாச்சு? இந்த வருஷமும் நாங்க தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். வாவ், கங்க்ராட்ஸ் தான். சோ நீ எவ்ரி இயர் நீ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஸ்கூல் டோர்னமெண்ட்ல இயர் ஆஃப்டர் இயர் நீ வின் பண்ணிட்டே இருக்கிறியா? ஆமா, உன்னை கூட ஜாயின் பண்ண சொல்லி கேட்டேன், நீ தான் ஜாயின் பண்ணவே இல்லை. நான் ஜாயின் பண்ணா நீ ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வாட்ட ஷேர் பண்ணணும்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்டா. நீ என்ன பண்ண? ஏய், ஸ்போர்ட்ஸ்னா இருக்குடா. நான் பாரு லாஸ்ட் மந்த் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். போன வருஷம் மட்டும் இல்லடா, 5 வருஷமா நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, உண்மையிலடா நீ நல்லா படிக்கிற, எப்பவுமே ஃபர்ஸ்ட் வர உடனே நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏய், ஸ்கூல் மட்டும் இல்லடா, எங்க சர்ச்ல வந்த சண்டே ஸ்கூல் காம்படிஷன் எல்லாத்துக்குமே நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, எப்போ பார்த்தாலும் அந்த லைன்ல வரிசையா நிக்கும் போது லாஸ்டா நிக்கிறது நீ தான். ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸ். கரெக்ட்டா? நீயும் ட்ரை பண்றா, நீயும் ட்ரை பண்ணா. கண்டிப்பாடா. எங்க மம்மி என்ன படிக்க வச்சு என்ன எப்படியாவது பிரைஸ் வாங்க வச்சிடலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. நானும் ஒரு நாள் வாங்குவேன்னு நினைக்கிறேன்டா. கண்டிப்பாடா. கப்பை ஜெயிச்சு 5 தடவை ஜெயிச்சிருக்காங்களா? நானும் ஆர்சிபி மாதிரி 18 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு கப்பு ஜெயிக்கவே ஜோசியாக்கு கல்யாணம் கூட முடிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரு கப்பு வராது போயிட்டு வந்து 5 இயர்ஸா நம்பர் கொண்டு இருக்கிறேன்னு சொல்றேன். நானும் எதுனாலும் தான் படிக்கிறேன். கிளாஸ் டெஸ்ட்லாம் நம்பர் கொண்டு வர்றேன். கடைசியா ஃபைனல் எக்ஸாம்ல பார்த்தோம்னா 5 6 போயிடுச்சு. அது மட்டுமா? சரி, ஸ்கூல்ல கிளாஸ் டிவிஸ்ல இல்லை சர்ச்சில் டைப் எக்ஸாம்லையாவது வந்ததாலும் பார்க்குறேன். அதில் பார்த்தா 3 பேர் நம்பர் 1ன்றாங்க, 2 பேர் நம்பர் 2ன்றாங்க, 3 பேர் நம்பர் 3ன்றாங்க. அதுலேயும் நான் 4வது பிரைஸ் தான். என்னத்த பண்றது? சரிடா, ஆல் தி பெஸ்ட்டா. பை டா. எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குதானே? ட்ரூவா ஃபால்ஸா? கொஞ்சம் சொல்லுங்க. சரி, இந்த வருஷம் பிபிஎஸ் தீம் என்னது? ஹானரபிள் வெசல். இது ஒரு வெசலா? Is this a vessel? We can say this is a paper vessel. ஓகேவா? இந்த வெசல் எப்படி இருக்கு? broken vessel மாதிரி இருக்கா? ஓகே, ரொம்ப வெளிய பார்க்க நல்லாவே இல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஓகே, இந்த வெசல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஓகே, இது ரெண்டுல which is honorable vessel now? both. ஓகே, இதுல நீங்க எதுல, if I want to offer you water, நீங்க எதுல குடிப்பீங்களா இதுல குடிப்பீங்களா? இதுல தான் குடிப்போம் இல்லையா எல்லாரும்? சரி, இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தலாமா? ஓகே, இதுலயும் வாட்டர் இருக்கு, இதுலயும் வாட்டர் இருக்கு. If you want to prefer, which vessel you all will prefer? இதுதான் சூப்பரா இருக்குல்ல? So this is more honorable to us, இல்லையா? But our same water is there inside this vessel also, இல்லையா? ஆனா as a world, what we are seeing is only outside. ஆனா what God sees is what is inside. That makes the vessel honorable. சரி, இப்போ இந்த ஸ்பிட்ல நீங்க பாத்தீங்க இல்லையா?
ஒவ்வொருத்தரும் அந்த பாலங்கள் இல்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த வீட்ல இருந்தபோது அந்த கிட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அவுட் சைட் they were like this vessel இல்லையா? பட் அவங்களோட இன்னர் தாட்ஸ் என்னவா இருந்துச்சு? அவங்க இன்னர் தாட்ஸ்க்குள்ள கொஞ்சம் பொறாமை இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெலஸ், இவனுக்குலாம் இது கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட், அதுக்கப்புறம் வேற என்ன ஹேபிட்ஸ்ல இருந்துச்சு அவங்களுக்குள்ள? இது ப்ரௌட், எஸ், கொஞ்சம் ப்ரௌட், இந்த மாதிரிலாம் நிறைய அவங்களோட பேட் தாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கரெக்டா? there are lot of impurities inside, but outside வந்து they were like a honorable vessel. Now who wants to drink in this? Now you want this vessel or this vessel? ஓகே ஓகே ஓகேயா? சோ நம்மளும் கூட இந்த மாதிரி தான் இல்லையா? நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளோட அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் மேபி லுக்ஸ் வெரி ஹானரபிள். நம்ம will be coming to church, we'll be doing all the things, but how do you feel inside? What is inside ourselves? அதுதான் really important. நம்ம எல்லாரும் humans தான் இல்லையா? we are human. There is, apart from God, there is no one perfect. நமக்கு இந்த மாதிரி bad thoughts will keep coming, and நமக்குள்ளே jealous வரும், நமக்குள்ள pride வரும். But how to overcome it? எப்படி இதை, how to make this vessel a honorable again? யாரா சொல்லலாமா? சூப்பரா, எஸ், by making this vessel an empty vessel. நீங்க லேர்ன் பண்ணீங்கல்ல? So God, if we empty ourselves, God can cleanse us again. Correcta? So if we empty ourselves, God can cleanse us again and make ourselves honorable again. Empty vessel in the name of the team. 5 or 6 are very good. இப்போ this is again empty vessel. What you did? Okay, impurities, உங்களோட selfishness, உங்க self pride எல்லாத்தையும் நம்ம empty பண்ணிட்டு, if we give the vessel, God can make ourselves a honorable vessel again. Okay, now this vessel is also honorable. This vessel is also honorable. It depends on what is inside, not what is outside. Okay, now it is time to open the mask layer. Now let's try on this day, at least from this VBS onwards, let's try to. So we can't be 100% sure, but at least we can try to remove that mask. We can remove that mask and let our inside and outside be honorable to our Lord Jesus Christ. Thank you.